பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நாடே எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுடைய தீர்ப்பு வெளியாகி நாடு முழுக்க ஒரு தலைப்பு செய்தியாக இன்னைக்கு மாறி போயிருக்குது. பாஜக அவங்களுடைய அரசியல் அஜெண்டாவை முழுமையா நம்மளால வெளிப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு கடுப்புலையுமே அவங்களுக்கு விழுந்த ஒரு சாட்டை அடையாம இன்னைக்கு இந்த தீர்ப்பு மாறி போயிருக்குது. இப்போ இன்னைக்கு வக்ஃப் வாரிய திருத்த மசோதா சம்பந்தமான தீர்ப்புகள் வெளியாகும். இந்த தீர்ப்புல எந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கும், ஒட்டுமொத்தமா இந்த மசோதாவே தடுத்து நிறுத்தப்படுமா அல்லது சில அம்சங்கள் மாற்றப்படுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி BR கவாய் அவங்க இது சம்பந்தமான பல அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல சில விஷயங்களை முற்றிலுமா தடை செஞ்சு சில விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த மாதிரி ஒரு நடுநிலையான தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு அமைச்சிருக்கிறாங்க. இதுல எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று 5 வருஷம் அவர் முஸ்லீமா இருக்கணும். 5 வருஷம் ஒரு இஸ்லாமை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அவர் ஒரு முஸ்லீமா கருதப்படுவாரு. அப்பதான் ஒரு சொத்தை வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவில் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒருத்தர் இஸ்லாத்த மதத்தை ஏத்துக்கிறாருன்னா அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அரசியலமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை உரிமை. ஆனா இந்த அடிப்படை உரிமை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா பறிக்கிற மாதிரி நீ 5 வருஷம் முஸ்லீமா நீ பிராக்டிஸ் பண்ணணும், நீ பிராக்டிஸ் பண்றன்றத நான் ஊர்ஜிதப்படுத்துறாதான் நீ ஒரு முஸ்லீம் ஆகுவ, அப்புறம் தான் நீ போய் உன்னோட சொத்தை போய் வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? இந்த சட்டத்தை இன்னைக்கு நீதிமன்றம் தடை செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் முஸ்லீமா அது அவர் 5 வருஷமா இருக்கணும் 10 வருஷமா இருக்கணுமான்று இதை முடிவு செய்யறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் இந்த 5 வருஷ காலக்கெடு இதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வக்ஃப் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. கூடுதலா ஒரே ஒரு விஷயத்துல அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மாநில அரசுகளும் அவங்களுக்கான இந்த சட்டங்களை வகுத்துக்கலாம். அதாவது ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்து 5 வருஷமா 10 வருஷமா அந்த சட்டம் முழுமைப்படுத்தப்படணும். ஒரு மாநில அரசு இதுல முடிவு செய்ய வேண்டியது முக்கியம். அப்படி முடிவு செய்யறது வரைக்கும் ஒவ்வொரு மாநில அரசு முடிவு செய்யற வரைக்கும் இந்த 5 வருஷம் நீங்க ஒரு காலக்கெடு விதிச்சீங்களே, இந்த காலக்கெடு எல்லாம் கிடையாது. ஒருத்தர் இன்னைக்கே முஸ்லீம் ஆனாலும் அவர் தாராளமா தன்னோட சொத்தை வக்ஃப் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஒரு தீர்ப்பு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் முஸ்லீம் அல்லாத நபர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதுதான் பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா வக்ஃப் வாரிய திருத்த வக்ஃப் வாரியம் அப்படின்ற அடிப்படையை பொறுத்த வரைக்கும் வக்ஃப் கவுன்சில் சொல்லப்படும். அதாவது மத்திய அரசால ஒன்றிய அரசால நியமிக்கப்படக்கூடிய வக்ஃப் கவுன்சில். இந்த வக்ஃப் கவுன்சில்ல 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. வக்ஃப் வாரியம் அது மாநிலத்தோடைய கண்ட்ரோல். வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வக்ஃப் போர்டுல 11 உறுப்பினர்கள் இருப்பாங்க. பாஜக என்ன செஞ்சாங்கன்னா, வக்ஃப் கவுன்சில்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் கவுன்சில்ல 4 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்க கொண்டு வர போறோம், வக்ஃப் போர்டுல 3 பேரை கொண்டு வர போறோம், முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, முஸ்லிம்கள் மட்டுமே இந்த சொத்தை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இதுல முறைகேடுகள் நடந்துரும், யார் சொத்தனாலும் அபகரிக்க போயிருவாங்க. அதனால முஸ்லீம் அல்லாத நபர்கள் உள்ள இருந்தாங்கன்னா அதுல சரியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டருக்குமே இதே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நான் பின்னாடி வரேன். அப்போ அதனால முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வரேன்னு சொன்னாங்க இல்லையா? இதை இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, நீதிமன்றம் நம்ம ஈயத்தை பூசினா மாதிரியா இருக்கணும், பூசாத மாதிரியா இருக்கணும் அப்படிதான் இன்னைக்கு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் ஒருத்தர் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன நீதிபதி இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னா, வக்ஃப் கவுன்சில்ல 4 பேர் நான் முஸ்லீம் உள்ள இருக்கலாம்னு சொல்றீங்களே, அது 4 பேரை தாண்டக்கூடாது. வக்ஃப் போர்டுல 3 பேர் நான் முஸ்லீமா இருக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தீங்களே, இது இந்த 3 தாண்டக்கூடாது அப்படி சொல்லி, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்றத தடை செய்யாம நீங்க 4+3 அப்படின்னு சொன்னீங்களே, இது ஓகே, ஆனா இதை தாண்டக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு முரண்பாடு கொண்ட ஒரு தீர்ப்பா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு நீதிபதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த மாதிரி. ஒரு நீதிபதி நேர்மையா தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா உடனே சங்கிகளுடைய வாரும் கும்பல் அவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தும், ஒரு இன்டர்நெட் தாக்குதல் நடத்தும். அப்ப இப்பேற்பட்ட தாக்குதல்களுக்கு இவங்க இப்பேற்பட்ட ஒரு, அதாவது 2 பக்கமும் நான் சேம் சைடு கோல் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பிற மதத்தை சேர்ந்தவர்களும் வக்ஃப் வாரியத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நீதிபதிகள். இதுவே ஒரு முரண்பாடான விஷயம். ஏன்னா வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது அது முழுக்க ஒரு மதம் சார்ந்த ஒரு நிறுவனம். ஒரு மதத்தை, அதாவது வக்ஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு இஸ்லாமியர்களோட ஒரு நம்பிக்கைப்படி என்னன்னா, இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நன்மை எழுதப்படும். அவர் தன்னோட மனைவிக்கு அவர் ஆசையா வாயில ஒரு சாப்பாடு ஊட்டி விட்டாலும் அதுக்கு நன்மை எழுதப்படும். அவர் பாதையில நடந்து போகும்போது ஒரு கல் முள் இருக்குது, இதை எடுத்து யாருக்கும் மக்களுக்கு இடையூறா இருக்கு எடுத்து ஓரமா தூக்கி போட்டாலும் அவருக்கு நன்மை எழுதப்படும். அந்த மாதிரி அவர் மரணத்திற்கு பிறகு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
என் கையில நிறைய சொத்துகள் இருக்கு, என்னோட சில சொத்துக்களை நான் பொதுமக்களோட பயன்பாடுக்காக நான் வக்ஃப் செஞ்சுட்டு போயிடுறேன், அந்த மக்கள் பயன்பாட்டுக்காக நான் எழுதி வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா அது உலகம் அழியக்கூடிய வரைக்கும் அது வக்ஃபு பொறுப்பு தான். அந்த வக்ஃபு சொத்தை யார் ஒரு தனிநபரோ சொந்தம் கொண்டாட முடியாது. யார் வக்ஃபு செஞ்சாரோ அவரோட சொந்த புள்ள வந்து கேட்டா கூட அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த சொத்துங்கிறது கடைசி வரைக்கும் மக்களோட பயன்பாடுக்கு இருக்கும். அப்ப இப்படி கொடுக்கப்பட்ட இந்த வக்ஃபு சொத்து இருக்கு இல்லையா, இந்த சொத்து கடைசி வரைக்கும் மக்களோட பயன்பாடு இருக்கும். அப்ப அந்த எல்லாமே அந்த மதம் சேர்ந்த மக்கள் அந்த மதத்துடைய தேவைகளுக்காக வக்ஃபு செஞ்சு வச்சுட்டு போறாங்க. அப்படிதான் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்கள், அது சம்பந்தமா இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இது எல்லாமே அந்த மக்களோட பயன்பாடுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த நிர்வாகத்தை ஒருத்தர் நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா அது அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் நிர்வாகம் செஞ்சா மட்டும்தான் எந்த ஒரு குளறுபடி இல்லாம இருக்கும். இப்ப இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனி சலுகை எல்லாம் ஒன்றும் கிடையாது. முஸ்லீம் அல்லாத மக்களுக்குமே இப்ப இந்து அறநிலையத்துறை இருக்குது. இந்து அறநிலையத்துறைக்குள்ள எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்களை இந்துக்கள் மட்டும்தான் நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து அறநிலையத்துறைக்காகவே தனியா ஆக்ட் இருக்கு, அதுக்காக தனியா சட்டம் இருக்குது. அதுல எந்த ஒரு இந்து அல்லாத ஒரு நபர் உள்ள போய் சேர முடியாது. சமீபத்துல ஷபீர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்து அறநிலையத்துறையில ஒரு கிளர்க் வேலைக்காக அப்ளை பண்றாரு. அவருடைய வேலை நிராகரிக்கப்படுது. எப்படி என்னோட வேலை நிராகரிக்கலாம், அரசியல் சாஸ்திரத்துல எல்லாரும் சமம் தானே சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல போய் கேஸ் போய் போடுறாரு. அப்ப அந்த கேஸ் விசாரிக்கூடிய நீதிபதி சொல்றது என்னன்னா, இது இந்து அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கு, அங்க இந்துக்கள் மட்டும்தான் பணிபுரியன்னு சட்டம் இருக்கிறதால உங்களுடைய வேலை இங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துறாங்க. சரியான தீர்ப்பு. ஏன்னா ஒரு மதம் சார்ந்த நிறுவனம் இருந்தா அந்த மதம் சார்ந்த மக்கள் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த நிர்வாகம் சரியா நடக்கும். அந்த மாதிரிதான் இந்து அறநிலையத்துறைக்கு எப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்கோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் தான் வக்ஃபு போர்டுக்குமே. ஆனா இங்க பாஜக சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாமே இவங்க இருந்துட்டாங்கன்னா இதுல ஆக்கிரமிப்பு நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையான இதுல உருட்டுகளை உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத நபர்களை உள்ள கொண்டு வரதால இதுல பல பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இந்த மதத்தோட நம்பிக்கை என்ன, இந்த மதத்தோட நிர்வாகம் எப்படி நடக்கும்ன்றது அந்த புரிதல் அவருக்கு தெரியாது. அதையும் தாண்டி பாஜக ஒரு முஸ்லீம் அல்லாத நபர்களை உள்ள கொண்டு வராங்கன்னா யாரை கொண்டு வராங்க, எச் ராஜாவை உள்ள கொண்டு வரணும் பார்ப்பாங்க, அர்ஜுன் சம்பத் மாதிரியான நபர்களை உள்ள கொண்டு வரணும் பார்ப்பாங்க. அப்ப இவங்க உள்ள பூந்துட்டு வந்து அந்த ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, இது இந்த மக்களோட பயன்பாடுக்கு இருக்கணும், இந்த மதத்தோட நல்ல நல்ல காரியங்களுக்கு பயன்படணும்ன்றத எச் ராஜாவோ அர்ஜுன் சம்பத் அதை நல்ல முறையில் பயன்படுத்த விடுவாங்களா? அதுல பல குளறுபடிகள் செய்வாங்க. அப்ப அந்த நிர்வாகமே அங்க சரியான முறையில் இயங்க முடியாது. இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணுமில்லங்க, இந்து அறநிலையத்துறையுடைய வருமானத்துல இருந்து குளத்தூர்ல ஒரு காலேஜ் கட்டப்படுது. எல்லாம் இந்து மக்களோட பயன்பாட்டுக்காக, ஏழை மக்களோட கல்விக்காக ஒரு காலேஜ் கட்டணும் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா இதுக்கு எதிராக பாஜக போய் வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க கோயில் காசை எடுத்து நீங்க எப்படி காலேஜ் கட்டலாம், கோயில் காசை எடுத்து நீங்க காலேஜ் கட்டுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக வழக்கு தொடுக்க. அப்போ கோவில் பணத்தை எடுத்து அந்த கோயிலை வழிபடக்கூடிய இந்து மக்களுக்கு ஒரு காலேஜ் கட்டினாலே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு இஸ்லாமியரோட நிறுவனம் இஸ்லாமியரோட சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு நீ நான் முஸ்லீம் நாங்க உள்ள வந்து சேர்ப்போம் அப்பதான் நேர்மையா நடக்கும் அப்படின்னா அப்ப அந்த நேர்மை நீ இங்க கடைபிடிக்கணும்ல. இப்ப இந்து அறநிலையத்துறை இருக்கு, அதுல இந்துக்கள் மட்டுமே நிர்வாகம் செஞ்சாங்கன்னா அதுல நேர்மை இருக்காது. அதனால இந்து அல்லாதவர்கள் அதுல உள்ள சேர்க்கணும் அப்படின்னு நீ கொண்டு வந்தா இதுல நியாயம் இருக்கும். ஆனா அப்படி செய்யவே கூடாது. ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்தை அந்த மத மக்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும். இங்க நமக்கு ஒரு கேள்வி எல்லாம், அது எப்படிங்க அவங்க மட்டுமே நிர்வகிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்போ அதை கண்ட்ரோல் இல்லாம போயிருமே. ஏன்னா இன்னைக்குமே பாஜக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, வக்ஃப் வாரியத்துக்கு வந்து எல்லா வகையான அனுமதியும் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு, அவங்க அப்படி நடந்து வந்து இது வக்ஃபுடைய சொத்து அப்படின்னு சொன்னா அந்த சொத்து வக்ஃபுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்படி பல பொய்கள் இதுல சொல்லப்பட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. முதல் வக்ஃப் வாரியத்துல ஒரு உறுப்பினர் இருக்கணும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடோட வக்ஃப் வாரியம் இருக்கு 12 உறுப்பினர்கள். இந்த 12 உறுப்பினர்ல சேர்மேனா எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு எம்பி நவாஸ் கனி இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசால நியமிக்கக்கூடிய ஒரு எம்பி. தமிழ்நாடு அரசால நியமிக்கக்கூடிய 2 எம்எல்ஏ இருப்பாங்க. ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறாரு, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அப்துல் சமது. இந்த 2 எம்எல்ஏக்கள் அதுல உறுப்பினரா இருப்பாங்க. அரசால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சில படிச்சு தேர்வான அரசு அதிகாரிகள் அதுல இருப்பாங்க. அப்புறம் அதுல அரசால நியமிக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் அதுல இருக்கிறாங்க. பள்ளிவாசலோட முத்தவழிகள் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு அரசு கண்ட்ரோல்ல ஒரு அரசுடைய ஒரு பாடி தான் இந்த வக்ஃப் வாரியம். எப்படி இந்து அறநிலையத்துறை இருக்குதோ அதே மாதிரிதான் இவங்க. ஆனா மக்கள் மத்தியில போய் சொல்றது என்னன்னா, இவங்களுக்கு அளவில்லா அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு மட்டும் தனி சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் தனி சட்டம் கிடையாது, எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடிய தனி சட்டம். பாஜக கண்ணு உறுத்துறது என்னன்னா, இவங்களுக்கு எந்த ஒரு உரிமை இருக்கக்கூடாது, இஸ்லாமியரோட உரிமையை ஒட்டுமொத்தமா பறிக்கிற மாதிரி. இப்போ மதுரையில சிக்கந்தர் தர்கா காலங்காலமா அங்க ஆட்டை பலியிட்டு அவங்க ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கணுங்கிறதுக்காக தான் சிக்கந்தர் தர்கா கிடையாது, இது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இப்ப எச் ராஜா அதுல சினிமாலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இஸ்லாமியரோட உரிமையை பறிக்கிறதுக்காக இப்படி சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புலையுமே நான் முஸ்லீம் அதுல உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒரு அம்சமா அதுல இடைப்பட்டிருக்கிறதால இது வந்து ஒரு நீதிபதி வந்து 2 பக்கமா நான் போனோம் அப்படின்னு பார்த்து தீர்ப்பு கொடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பார்க்கப்படுது. ஆனா இந்த ஒரு நியாயமான ஒரு செயல்பாடா இங்க யாருக்குமே தெரியல. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த வக்ஃப்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்னு பார்க்கப்பட்டது
ஒரு சொத்து வக்ஃபுடைய சொத்தா அல்லது அரசுடைய சொத்தாங்கிறத கலெக்டர் வந்து தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு ஒரு உத்தரவு கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்குமே இன்னைக்கு நீதிமன்றம் மண்டையிலே ஒரு அடி ஒன்று அடிச்சிருக்குது. அது எப்படி ஒரு கலெக்டருக்கு எப்படி அதுக்கான உரிமை கொடுக்கப்படும்? கலெக்டர் இதுல முடிவு செய்யறதுக்கு யாரு? அப்படியெல்லாம் கலெக்டர்லாம் வானளவான அதிகாரமெல்லாம் கலெக்டர்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. இனி இது ஒரு வக்ஃபு சொத்தா அரசு சொத்தா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அப்படிங்கறத ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஆல்ரெடி சொல்லப்பட்டுச்சு இல்லையா, ஒரு வக்ஃபு வாரியத்துல இருந்து இப்படி போவாங்க, இது வக்ஃபு வாரிய சொத்துன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. காலங்காலமா இங்க இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னா, ஒரு வக்ஃபு சொத்துகள் லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துகள் இருக்குது. இதுல பல சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்குது. அம்பானியோட வீடே வக்ஃபு சொத்துல கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு இல்லையா. அப்ப இப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு சொத்து இருக்குன்னா, இது ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்தா வக்ஃபுடைய சொத்தான்றத வக்ஃபு வாரியத்து மேல வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. உடனே அவங்க வந்து இல்லங்க இது என்னோட சொத்துன்னு சொல்லி வக்ஃபு வாரியத்துல போய் அதுக்கான டாக்குமெண்ட்டை காட்டி ஒரு என்ஓசி வாங்கிட்டு போட்டாங்கன்னா அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அல்லது வக்ஃபு வாரியத்துல இவங்களுக்கு உடன்படல, இல்ல என் சொத்தை இவங்க அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா ட்ரிபியூனல் கோர்ட் இருக்கு, வக்ஃபு ட்ரிபியூனல், வக்ஃபு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்டுக்கு போய் மேல்முறையீடு செய்யலாம். இல்லங்க என்னோட சொத்தை அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சட்டத்துல அனுமதி இருக்கு. இல்ல வக்ஃபு ட்ரிபியூனல் கோர்ட்லயுமே இவருக்கு திருப்தி இல்ல, அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லைன்னா இவர் ஹைகோர்ட்டுக்கு போலாம், அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். இவ்வளவு அதிகாரங்கள் மக்கள் நலன் சார்ந்த ஒரு சட்டங்கள் நம்ம நாட்டுல காலங்காலமா இருக்கும்போது இந்த பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்த மசோதா அப்படிங்கிறது கோர்ட்டுக்கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, கோர்ட் எல்லாம் முடிவு செய்யாது. இப்போ வந்து கலெக்டர் வந்து முடிவு செய்வாரு. கலெக்டர் அல்லது அரசால நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இவங்க வருவாங்களாம். இந்த சொத்து இது அரசுடைய சொத்தா இல்ல வக்ஃபுடைய சொத்தான்னு இவங்க வந்து பார்ப்பாங்களாம். ஒரு அரசு ஒரு கலெக்டரா, அரசு தான் கலெக்டரை நியமிக்குது. அப்ப அந்த கலெக்டர் அரசுக்கு சாதகமா தான் செயல்படுவாரு. அப்ப அந்த கலெக்டர் வந்து இது அரசுடைய சொத்தா வக்ஃபுடைய சொத்தான்றத ஒரு சந்தேகத்துக்குள்ள ஒரு சொத்தை இவர் யாருக்கு சாதகமா முடிவு பண்ணுவாரு? அரசுக்கு சாதகமா தான் முடிவு பண்ணுவாரு. இப்ப உத்தரப்பிரதேசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த அரசால நியமிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு கலெக்டர் வந்து இது வக்ஃபுடைய சொத்தா அரசுடைய சொத்தானா அவர் கண்ணில் பாக்குற எல்லா சொத்தையுமே இது அரசுடைய சொத்துன்னு போயிடுவாரு. அப்ப அங்க ஒரு நியாய நீதி எதுவுமே இருக்க போறது இல்ல. அதனாலதான் இங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, கலெக்டருக்கு இப்பேற்பட்ட அதிகாரம் எல்லாம் கொடுக்க முடியாது. இவ்வளவு ஒரு சொத்தை இதுதான் சொல்லி இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. இதை நீதிமன்றம் தான் அந்த அதிகாரத்தை முடிவு செய்யும் அப்படின்ற ஒரு கருத்துமே அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவது ஒரு விஷயமா அதுல பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பாஜக இந்த சட்டத்துல சொன்னது என்னன்னா, வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே போய் ரிஜிஸ்டர் செய்யணும், கவர்மெண்டோட டேட்டாவில் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் செய்யணும் அப்படின்னாங்க. இப்படி ரிஜிஸ்டர் செய்யறதுக்கு வெறும் 6 மாசம் தான் அவகாசம். இந்த பாஜகவுடைய இந்த கால அவகாசத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். எஸ்ஐஆர்னு சொல்லி பீகார்ல வாக்கு திருத்த மசோதா கொண்டு வராங்க. இந்த எஸ்ஐஆர் சட்டம் நான் கொண்டு வரேன், அது மூலியமா 65 லட்சம் வாக்காளர்கள் நிக்கிறாங்க. இவ்வளோத்தையும் கொண்டு வரதுக்கு அவன்கிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. பீகார் மக்கள்கிட்ட அவன்கிட்ட இல்லாத ப்ரூஃப் அவன் கொண்டு வரதுக்கு உனக்கு வெறும் அவகாசம் வெறும் ஒரு 1.5 மாசம் தான் உனக்கு அவகாசம். நீ அதுக்குள்ள இந்த 11 ப்ரூஃப்ல ஏதாவது நீ காட்டினாதான் நீ ஒரு வாக்காளனாவும் உன்னை நாங்க சேர்த்துப்போம், அப்பதான் உன்னை இந்திய குடிமகனாவும் உனக்கு கருதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு வெறும் 1.5 மாசம் அவகாசம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வக்ஃபு வாரிய மசோதாவிலுமே இது வக்ஃபு சொத்து அப்படிங்கிறத நீங்க ஆதாரத்தோடு நீங்க சப்மிட் பண்ணணும். இதுக்கு வெறும் உங்களுக்கு 6 மாசம் தான் அவகாசம். அதுதான் வக்ஃப் பை யூசர்ஸ் சொல்லுவாங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க பதிவு செய்யல அப்படின்னா அந்த சொத்து அரசோட சொத்தா பார்க்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு மோசமான சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை பத்தி நீங்க நீதிமன்றம் ஏதாவது சொல்லுமா அப்படின்னு அவளோட எதிர்பார்த்த நேரத்துல நீதிமன்றம் அதை பத்தி எதுவுமே சொல்லல. இதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம என்ன ஒண்ணு கால அவகாசம் விதிக்கல. ஏன்னா அந்த மசோதால 6 மாசம்ன்ற கால அவகாசம் இருந்தது. இப்ப கால அவகாசம் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிருக்குது. அதனால கால அவகாசம் இல்லாதல இதுக்கான ஒரு முழுமையான சட்டம் வராத வரைக்கும் அப்ப அதுக்கான கால அவகாசம்ன்றது குறிப்பிடப்படல. ஆக மொத்தத்தில் இந்த தீர்ப்பு பார்க்கப்படுறது எப்படின்னா, 2 பக்கமும் சாதகமா நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் நீதிமன்றத்தை தான் இப்ப இறுதியா நம்பி இருக்கிறாங்க. நீதிமன்றம் மட்டுமே இறுதி நம்பிக்கை அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த நீதிமன்றங்கள் மக்களுக்கு சாதகமாகவும் வாழக்கூடிய அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணா இல்லாத வகையிலுமே தீர்ப்பு கொடுக்கணும். யாருடைய அதிருப்திக்காகவோ இல்ல எங்க இருந்து வரக்கூடிய அழுத்தங்களுக்காகவோ இல்ல நம்மளை விமர்சனம் செய்வாங்களே அப்படிங்கிறதுக்காகவோ தீர்ப்பு கொடுக்காம நேர்மையான தீர்ப்பு அளிச்சு மக்கள் இத்தனை காலமா இந்தியாவில எப்படி ஒற்றுமையாவும் அவங்களோட உரிமைகளோட வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த உரிமையோட வாழணும். இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அதனால அவனோட உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு காட்டு மிராண்டித்தனமான சட்டங்கள் இல்லாம அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சாசனத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்காக மக்களோட நலனுக்கு எப்படி வகுத்து கொடுத்தாரோ அந்த பயன்பாட்டுல இந்த சட்டங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லா மக்களும் சிறப்பா செயல்படணும் அப்படிங்கறதுதான் இந்திய மக்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பா இருக்குது. என்ன ஒண்ணு, இந்த இடத்துல பாஜக கொண்டு வந்த அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ள வருவாங்க, கலெக்டர் தான் முடிவு செய்வாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷமத்தனமான கருத்துகள் இங்க தடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு மேல இதுல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு பத்தியும்
தொடர்ந்து பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் அவங்களுடைய சட்டங்களையும் மசோதாவையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.